அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடோடி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த ஒரு 10 காயின் மட்டும் தான் கரெக்டாக எண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன். இதில் ஒரு 3 காயின் மட்டும் ஏற்கனவே கொடுத்த காயின் தான். மறுபடியும் கமாமரேட்டிவ் காயின் இப்போ வர சொல்லி இந்த பதிவில் வைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஒரு கென்யா நாட்டு காயின், 1 சில்லிங்கு, 1974, ஒரு 50 வருஷம் ஆச்சு. ஓல்டு காயின் இது, இப்போ உள்ள காயின் கிடையாது. இதனுடைய ரேட்டு 920 ரூபா, நம்ம 500 ரூபான்னு கொடுக்குறோம். இதுக்கு பின்னால் வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் இருப்பார், த ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் கென்யா. ஒரு நினைவு நாணயம், கென்யா நாட்டினுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காயின். ரெண்டாவது வந்து இலங்கையில் உள்ள கமாமரேட்டிவ் காயின், அதுவும் 20 ரூபா காயின். 6 கோணம் இருக்கும். 1 2 3 4 5 6 கோணம் இருக்கும். 20 ரூபா. இது என்ன கமாமரேட்டிவ்னு பாருங்கள். கொழும்பு மெடிக்கல் ஃபெகுலிட்டி 150வது ஆண்டு விழா. தமிழில் எழுதியிருக்க கொழும்பு மருத்துவ பீடம். நூற்றி 150வது கொழும்பு மருத்துவ பீடத்தின் நினைவாக வெளியிடப்பட்ட ஒரு நினைவு நாணயம், கமாமரேட்டிவ் நாணயம், யூஎன்சி காயின். வெளியில் புழக்கத்துக்கெல்லாம் போகல, அப்படியே உள்ளது. 100% யூஎன்சி. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காயினை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். வெறும் 200 ரூபா மட்டும்தான். ஒரு அற்புதமான ஒரு நாணயம். அதேமாரி இன்னொரு 20 ரூபா நாணயம், அதே 2020 ஸ்ரீலங்கா இலங்கை. இது என்ன கமாமரேட்டிவ்னு பார்ப்போம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை மத்திய வங்கியின் நினைவாக 70வது ஆண்டை முன்னிட்டு வெளியிடப்பட்ட ஒரு கமாமரேட்டிவ் காயின், யூஎன்சி காயின். 100% யூஎன்சி. இந்த பில்டிங் கட்டினது 1950. 2020 70வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு கமாமரேட்டிவ் காயின். கமாமரேட்டிவ் கலெக்ஷனில் இது ஒரு முக்கியமான நாணயம். மூணாவதாக ஒரு நாணயம், 20 ரூபா, 20 ருபீஸ். இதுவும் அந்த இலங்கை மத்திய வங்கியினுடைய 70வது ஆண்டை முன்னிட்டு வெளியிடப்பட்ட மற்றொரு நாணயம். இதில் மட்டும் 2 நாணயம் வச்சுருக்கேன். ஃபுல் யூஎன்சி காயின், பெரிய காயின். இது வந்து பெரிய காயின். ஃபோல்டு இது வந்து 6 இன்ச்சு ஃபோல்டா 7 இன்ச்சு ஃபோல்டு, பெரிய ஃபோல்டர். இது நல்ல வெயிட்டான காயின். அது 200 ரூபா தான். ஒரு பங்களாதேஷ் காயின், தாக்கா. அந்த காயினுக்கு அங்கே வர தாக்கா. நம்ம பைசான்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து பொய்சா, 50 பைசா. 149 ரூபா என்னோட ரேட்டு. 80 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். இதை காயின் யூஎன்சி காயின். நான் இன்றைக்கி கொடுக்குறது எல்லாம் 2 காயின் மட்டும் நார்மல் யூஸ்டு கண்டிஷன், மற்ற 8 காயின் யூஎன்சி காயின். 2 உள்ளே இருக்கட்டும்னு சொல்லி நானாக தான் விரும்பி வச்சேன். அதில் அதுக்கடுத்து ஒரு ரோமானியா நாட்டு நாணயம். இந்த ரேட்டு 220 ரூபா, நம்ம கொடுக்குறது 150 ரூபா. 1989 உள்ளது. 10 லீ, இதுக்கு பேர் 10 லீ, ரோமானியா. இதில் வந்து ஒரு கொடி பறக்கும். இந்த கொடியில் வந்து அந்த கதிர் படம் போட்ட ஒரு இது வந்து அம்புக்குறி மாதிரி பாயும். இது கொடியின் செங்கோல், இது கொடி. அதில் வந்து இல்லை அம்புக்குறி மாதிரி இப்படி கதிர் பாயும், கதிர். 22 டிசம்பர் 1989 தேதியோட கிழமையோட இங்கெல்லாம் காயின் அடிக்காங்க. உலகத்திலே வேறு எங்கேயும் இந்த மாதிரி அடிக்க முடியல. 10 லீ 1991. இந்த பக்கம் 1989. 2 சைடு 2 இயர் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த 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 நாளை முன்னிட்டு 89 இந்த சுதந்திரம் வாங்கின அந்த நாளை முன்னிட்டு இந்த வருஷத்தில் நாணயம் வெளியிட்டிருக்கான்.
1991 150 அந்த நாணயம் நாணயம் யூஎன்சி காயின், ஒரு யூஸ்டு காயின். அயர்லாண்ட் ஐரிஸ் 1983 உள்ள ஓல்டு காயின், நல்ல வெயிட் உள்ளது, பெரிய ஃபோல்டர் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 50 பென்ஸ், அந்த வேல்யூ வந்து 200 ரூபா. நல்ல திக்னஸான காயின், வெயிட்டான காயின். இந்த பக்கம் வந்து ஒரு கருடன் பறக்கிற மாதிரி ஒரு போட்டா 50 பென்ஸ் 50 பி போட்டிருக்கேன். அந்த மாதிரி நல்ல திக்னஸான ஒரு அழகான பெரிய காயின் 1983 உள்ளது. பார்த்துக்கலாம், நல்ல காயின், பெரிய காயின். அதுக்கடுத்து நம்ம தலைவர் அரசாட்சி புரியுதாரில், அந்த நாடு நார்த் கொரியா, கிம் ஜாங் உன் அந்த நாட்டினுடைய அதிபர். அது இதுக்கு முந்தைய அவர் அப்பா அதிபர் இருந்தார். ஆஃப் ஜோன், அவர் பேர் கிம் ஜாங் உன்னு. அந்த கிம் ஜாங்கில் வந்து அந்த ஜான்ங்கிறது பைசாக்கு, ஆஃப் ஜான். யூஎன்சி காயின். இது வந்து பியூர் அலுமினியம். இது வந்து காப்பர் நிக்கலோ கிடையாது, பியூர் அலுமினியம், லைட் வெயிட்டு. 2002 உள்ளது. இதனுடைய ரேட்டு 200 ரூபா. காயின், பெரிய காயின். இது வந்து அது மாதிரி ஃபோல்டரில் வைக்காமல் இந்த மாதிரி ஃபோல்டரில் ஃபுல் சைஸாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, நல்ல ஸ்டார்லாம் இருக்கும். 2002 உள்ள யூஎன்சி காயின். அதுக்கடுத்து ஒரு சின்ன ஜெர்மனி நாடு, பெரிய நாடு, காயின் சின்ன காயின் 5 சென்ட், ஈரோ சென்ட், வெறும் 40 ரூபா மட்டும்தான். ஆக்சுவல் ரேட்டினோட ரூபா இது. இந்த இயர் 2002க்கு 22 வருஷம் ஆச்சு. அப்போ உள்ளது 75 ருபீஸு. நம்ம கொடுக்குறது 40 ரூபா மட்டும்தான். 10 காயின் மட்டும் வச்சுருக்கேன், ஒரு செட் காயின் மாதிரி. 10 நாடு, ஒரு 3 காயின்ஸ் வந்து ஒரே நாடு. இது வந்து பராகுவே 50 கொரன்சிஸ். இந்த காயினுக்கு இப்போ 2016 உள்ளது. இதனுடைய ரேட்டு வந்து 475 ரூபா. 2016 இப்போ 8 வருஷம் ஆகுது. இந்த காயினோட ரேட்டு பியூர் அலுமினிய காயின், ரேர் காயின். நம்ம கொடுக்குறது 200 ரூபா தான். இது வந்து யூஎன்சி காயின். இந்த 475 ரூபா ரேட்டு போட்டிருக்கிறதே யூஸ்டு காயின் தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து 100% யூஎன்சி காயின் வைக்கிறோம். எந்த சந்தையும் கிடையாது, 100% யூஎன்சி காயின் தான். வெறும் 200 ரூபா மட்டும். 10 விதமான நாணயங்கள் மட்டும் இதில் வச்சுருக்கேன். வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.